ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.1ல 7th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல் ABCD whose sides are AB equal to 13 cm, BC equal to 12 cm, CD equal to 9 cm, AD equal to 14 cm and diagonal BD equal to 15 cm. அதாவது குவாட்ரிலேட்டரல்னாலே 4 பக்கம் இருக்கிறது தான் மீனிங். 4 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குவாட்ரிலேட்டர் ஷேப் கொடுத்துட்டாங்க, அதனுடைய மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேல்யூஸ் எல்லாமே ரைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இது பார்க்கறதுக்கு 2 ட்ரையாங்கிளா ஸ்பிளிட் பண்ணி தெரியுது இல்லையா? இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் ABD இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்க போறோம். BCD இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். இது எப்படி போடலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABD ஸ்கொயர் ரூட் ஆஃப் S into S minus A, S minus B, S minus C. இதுக்கு ஏன் நம்ம ஆஃப் BH இந்த ஃபார்முலா ஏன் நம்ம யூஸ் பண்ணலை? பொதுவாக பேஸ் ஹைட்டு, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பேஸ் ஹைட்டு தெரியும், அதனால நம்ம ஆஃப் BH யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. இது எல்லாம் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் 13, 14, 15 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்போ நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ABD ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் S into S minus A, S minus B, S minus C. S எப்படி கண்டுபிடிப்போம்? 3 சைடும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி வர்றது தான் S. அப்போ 13 plus 15 plus 14 divided by 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 4 plus 5 9, 9 plus 3 12, carry 1 1 2 3 plus 1 4, 42 divided by 2. இதை கேன்சல் பண்ணா 2 1. அப்போ S உடைய வேல்யூ என்னன்னு வந்திருக்கு? 21 சென்டிமீட்டர்னு கிடைச்சிருக்கு. இப்போ S உடைய வேல்யூ ABC வேல்யூ எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABD equal to square root of S into S உடைய வேல்யூ தான் 21, S minus A 21 minus 13, S minus B 21 minus 15, S minus C 21 minus 14. Square root of 21 into 21ல இருந்து 13 மைனஸ் பண்ணா 8, 21ல இருந்து 15 மைனஸ் பண்ணா 6, 14 மைனஸ் பண்ணா 7. இப்போ இது எல்லா நம்பரும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கடுத்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இந்த நம்பரை நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்பிளிட் பண்ணி ரைட் பண்ணிப்போம். 2 நம்பர்ஸா இருந்தா வெளியில எடுக்க ஈஸியா இருக்கும். ஏன்னா இது ஸ்கொயர் ரூட். கியூப் ரூட்டா இருந்தா 3 நம்பர்ஸ் இருந்தா வெளியே இருக்கும். இது ஸ்கொயர் ரூட்ன்றதுனால 3 டைம்ஸ். இப்போ 21 எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 3 7s ஆர், ஏன்னா 3யும் 7 ரெண்டுமே என்னன்னா பிரைம் நம்பர்ஸ். உள்ள இருக்கிறது எல்லாமே பிரைம் நம்பர் ஃபேக்டர்ஸா எழுதணும். 8 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2ன்னு வரும். 4 2 2s are 1. அப்போ 2 into 2 into 2. 6 எப்படி பிரிச்சு எழுதலாம்? 2 into 3. 7 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 7 is the prime number. பாருங்க 7 வந்து 2 டைம் வந்திருக்கா, அப்போ ஒரே ஒரு 7 எடுத்து எழுதிக்கலாம். 3 வந்து 2 டைம் வந்திருக்கா, அப்போ ஒரு 3 ரைட் பண்ணிக்கலாம். 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு பாருங்க, 1 2 3 4. அப்போ 2 டைம்ஸ் 2 ரைட் பண்ணிக்கலாம். இதை இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 4 3s are 12, 12 into 7 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்மளுக்கு ABD இதனுடைய ஏரியா என்னன்னு கிடைச்சிருக்கு? 84ன்னு கிடைச்சிருக்கு. 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், BCD இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்க போறோம். இதே போல அப்புறம் வர ஆன்சர் ரெண்டுத்தையும் எடுத்து ஆட் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BCD. இது A உடைய வேல்யூ இங்க இருக்கிறது ABCன்னு எடுத்துக்கிட்டோம். A equal to 12, B equal to 9, C equal to 15. சேம் அதே ஃபார்முலா தான். S உடைய வேல்யூ இப்போ கண்டுபிடிக்க போறோம். S உடைய வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இந்த 3 வேல்யூ எடுத்து ஆட் பண்ணும். 12 9 15 divided by 2. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 19 36 divided by 2. இதை கேன்சல் பண்ணா
18 சென்டிமீட்டர். அப்போ எஸ் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 18 சென்டிமீட்டர். S உடைய வேல்யூ அதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் BCD ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் S இன்டூ 18 இன்டூ 18 மைனஸ் 12, 18 மைனஸ் 9, 18 மைனஸ் 15. இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 18 ஃபர்ஸ்ட் வந்துடும். 18ல் 12 மைனஸ் பண்ணால் 6, 18ல் 9 மைனஸ் பண்ணால் 9, 18ல் 15 பண்ணால் 3. அகைன் மறுபடியும் இதை என்ன பண்ண போகிறோம்? ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். 18க்கு 2 இன்ட்டு 18க்கு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2, 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2, 6க்கு 2 3s are 9. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? 3 இன்ட்டு 3 அகைன் ஒரு 3. இது ஸ்கொயர் ரூட் இல்லையா? அப்போ 2 நம்பர்ஸ் இருந்தால் ஒரு நம்பரை வெளியில் எடுத்துடலாம். 2 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ ஒரு 2 வெளியில் வந்துடும். 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்காங்க? 1 2 3 4 5 6 டைம்ஸ் 3 வந்திருக்கு. அப்போ 3 டைம்ஸ் 3 வெளியில் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சொல்ல வேண்டியதுதான். 3 3s are 9, 9 3s are 27, 27 into 2 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் BCD நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 54 கிடைச்சிருக்கு. ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல் ABCD இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ABD கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அந்த வேல்யூ ஏரியா ஆஃப் BCD இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ABD வந்து 84ன்னு கண்டுபிடிச்சோம். BCD 54. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். 4 + 4 8, 8 + 5 13. அப்போ 138 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ABCD ஈக்குவல் டு 138 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Thank you for watching.